அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகின்றன, எந்தெந்த விஷயங்கள்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது, காத்திருக்கும் நல்ல செய்தியாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 22ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மிதுன ராசியிலும், அதற்கு பிறகு 21இலிருந்து 23 வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, கலைத்துறை வாய்ப்பு, உங்களுடைய படைப்பு, அரசியல் சம்பந்தப்பட்ட பணி, விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி, கம்ப்யூட்டர் துறை, போக்குவரத்து துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருணத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி. அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க. மனித வாழ்வில் கஷ்டம், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக 90% பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. மற்ற இதர காரியங்கள் 10% இருக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி சுக்கிரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார். அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 3 கிரக நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையுங்க. புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. ஏனென்றால் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது
நட்பு கிரகத்தோடு தான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன. என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் வீற்றிருக்கிறாருங்க. குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும், சட்டென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியை பார்ப்பதோடு சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவரோடு இணைந்திருப்பதால் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. குடும்ப ரீதியாக பல கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுதுங்க. மனதில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. எனவே வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை கிரகமான இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட லாபத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக சிறப்பாக தீர்வதற்கான வாய்ப்பும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நட்பை கொண்டாடக்கூடியவர் 2 பகை கிரகங்களுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன். எனவேதான் இந்த தருணத்தில் நட்பு வட்டாரம் மிக சிறப்பாக விரிவடையும். நண்பர்கள் மத்தியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு பக்க உறுதுணையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய புதிய முயற்சிகள்ல பக்க உறுதுணையாக செயல்பட்டு காரிய வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் மகிழ்ச்சியை கூட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைய போகிறது. சுப நிகழ்வுகளில் தடைகளும் விலகுகிறது. எனவே மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி பல விஷயங்கள் நன்மை நிறைந்திருந்தாலும் கூட மேசராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருப்பது நிச்சயமாக விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், ஜென்ம ராசியில் குரு இருக்கிறாருங்க. இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குருவால் பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் எதிர்பாராத விரய செலவுகள் ஏற்படலாம். எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் தேவைங்க. இந்த தருணத்தில் தேவையில்லாத பல விரய செலவுகள், கடன் சார்ந்த தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்க்க முடியும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை மற்றவர்களுடைய கல்விக்காக உதவி செய்தால் நல்ல பலன் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு.